வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஸ்பெஷலான ஷோ பார்க்க போறீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட ஒரு படத்தோட டீம் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போறாங்க. இந்த படத்தோட டைட்டில் என்னன்னா நெருங்கி வா முத்தமிடாதே. இந்த டைட்டில் எப்படி பெப்பியா இருக்கோ அதே மாதிரி படமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இது நமக்கு ஒரு ஸ்பெஷலான படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோடைய டிரெக்டர் நம்ம ஜி தமிழுக்கு ரொம்ப பரிச்சயமான லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம். ஸோ அவங்க வந்திருக்காங்க, இந்த படத்தோட டீமே வந்திருக்காங்க. ஹீரோயின் பியா, நம்ம ஸ்ருதி, ஸ்மார்ட், ஷபீர், விஜயா மேம், இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து படத்தை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா சூப்பரா இருக்கு. ஓகே, இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கும்? இது வந்து இட் இஸ் a ரோட் மூவி சொல்லலாம், டிராவல் மூவி சொல்லலாம். ஒரு சின்ன கிரைம் எலிமெண்ட் இருக்கு, ஒரு ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஒரு நரேஷன் இருக்கு, பிளஸ் நிறைய ட்விஸ்ட் இருக்கு, இமோஷன்ஸ் இருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பேசும். ஸோ இது ஒரு மிக்ஸ்சர் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஒரு 4 கதைகள் பிணைந்து இருக்கு இந்த படத்துல. அண்ட் டிராவல் சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரு மெயின் கேரக்டர் வந்து ஒரு லாரி, அந்த லாரி பின்னாடி எழுதி இருக்கிறது தான் நெருங்கி வா முத்தமிடாதே. ஆமா, நிறைய லாரிஸ் பின்னாடி எழுதிருக்காங்க. ஆமா, இப்ப எல்லாரும் வந்து ஒரு மாதிரியப்பட்ட ஸ்டோரிஸ் எல்லாம் டிவிலேயே பாத்துடுறாங்க. அவங்க ஏன் தியேட்டருக்கு வரணும்? புதுசா நம்ம ஏதாவது கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு இருந்தோம். அண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது ஒரு பெட்ரோல் கிரைசிஸ் டைம்ல 4 நாள் பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் பூட்டி இருக்கு, எங்கேயுமே பெட்ரோல் டீசல் கிடைக்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது ரோட்ல எந்த வண்டியும் போகாத போது ஒரு லாரி மட்டும் டிராவல் ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள யார் இருக்காங்க, எதுக்காக இந்த லாரி போயிட்டு இருக்கு, அதோட போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேருதா, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிறவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, இதுதான் கதை. ஓகே ஷபீர், நீங்க வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் படம் பார்த்திருக்கீங்களா? அவங்க டைரக்ட் பண்ண படம் பார்த்திருக்கீங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஷபீர் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அவங்க கூப்பிட்டது வேற யாரோ, நான் அங்க போனேன். போயிட்டு அவங்க நிறைய கேள்விகள் கேட்டாங்க. பாடுவியா தம்பி, பண்ணுவியா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்ல ஐ ஹேட் ஆல் நெகட்டிவ் ஆன்சர்ஸ். எல்லாத்துக்கும் நோ நோ. And halfway through that I thought I was going to be part of it. Okay. கடைசியில் அவங்க வந்து you're on Shabir. I was like what? Yeah, you're on. Then later when I was going out she called me and said இன்னொரு விஷயம் தெரியுமா? I was like what? ஆக்சுவலி உன்னை கூப்பிடவே இல்லை, இன்னொரு பையனை தான் கூப்பிட்டேன். ஸோ அந்த மாதிரி அமைஞ்சது. And lucky to be part of this project because அவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் not even my dreams I would have dreamt of. Like பியாவோட படங்கள் இது வரைக்கும் பார்த்தா பியா அப்படின்னா கியூட்டான சாமிங்கான ஒரு கேர்ள் அப்படிதான் இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த நெருங்கி வா முத்தமிடாதே திரைப்படத்துல பியா எப்படி? It's nothing like what I have done in my previous film. It's nothing like what I have done in Goa and Co. Those are very different roles. This is very different role. So I'm sure when people will watch this film, they will not see oh she's looking cute or she's looking very charming. They will see how good as an actor I can be. Okay, your performance. Yeah. என்னன்னா அந்த அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவ பண்ணியிருக்கா. அது வந்து நான் படம் ஒரு வாட்டி எடிட்டிங் டேபிள்ல பார்க்கும்போதும் டப்பிங்ல பார்க்கும்போதும் ரொம்ப ரசிச்சேன். அந்த மைன்யூட் விஷயங்கள், nuances she has done beautifully. So I should say all the actors, விஜய் மேம் எல்லாம் சொல்லவே வேண்டாம், ஏன்னா she is a wonderful actor. So எனக்கு என்ன பயம் இருந்தது தெரியுமா, விஜய் பியா காம்பினேஷன்ல ஐ டோல்ட் பியா beware because you're going to act with Vijay and she will eat you up. Vijay, you can't blame me now. Actually she ate me. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, ஒன்னு சாப்பிட்டுடுவாங்க,
Jagrada. And but she really did performed so well. She's followed me. அப்படியா? ஆக்சுவலி விஜய் மேம், நான் உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்கேன் தெரியுமா? நீங்க அந்த லக்ஷ்மி மேம் மூவிஸ்ல தான் நடிப்பீங்களா? நீங்க எவ்வளவு சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ், மத்த எவ்வளவு நிறைய படங்கள் பண்ணலாம், நீங்க ரொம்ப ரொம்ப கம்மியான. நல்ல ஒரு கேள்வி. லக்ஷ்மி மேம் படம் தான் பண்றேன்னா அவங்க தான் தைரியமா அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க. யாரு வந்து இப்போ அந்த ஆரோகணமே எடுக்கட்டும், ஆரோகணத்துல ஐ ஹவ் டன் அ ஹீரோயின் சப்ஜெக்ட் விச் எனி இப்போ ரிலாக்ஸ்ட் ஆர்டிஸ்ட் கேன் டூ. இப்போ மார்க்கெட் இருக்கிறவங்கள அவங்கள ஒரு ஒரு மார்க்கெட்டிங்காக போடலாம் இல்லையா? பட் ஷி நெவர் தாட் ஆஃப் இட். நான் அந்த மாதிரி அந்த ரோல்ல இவங்க ஃபிட் ஆவாங்க அப்படின்றது காஸ்டிங். இந்த கண்ணுக்கு நாங்க எங்க போறது? வேற யாரையாவது போட்டு கண்ணை உருட்டி உருட்டி முடிச்சு, அதனால she framed me and then she put me அந்த தைரியம். ஓகே, சோ ஸ்ருதி, நீங்க வந்து ஒரு தமிழ் பொண்ணு, இவ்ளோ நாளுக்கு அப்புறமா நீங்க நிறைய கன்னட மூவிஸ்லாம் பண்ணிட்டு முதல் முறையா தமிழ் மூவி பண்ணிருக்கீங்க. சோ இந்த படத்துல உங்களுடைய கேரக்டர் என்ன? இந்த படத்தில் நான் ஆக்சுவலி ஒரு 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 கேர்ள் ஃப்ரம் அ வில்லேஜ் ஏரியா இன் தமிழ்நாடு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அண்ட் யூஸ்வலி தமிழ் சினிமாவில் ஒரு 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 ரூரல் கேர்ள்னு சொல்லி அவளை ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா, அவளை காமிக்கணும்னா ரொம்பவே ஒரு அழுமூஞ்சியாக இன்னசென்ட்டாக அப்படி தானே யூஸ்வலி காமிப்பாங்க. யூஸ்வலி நம்ம அப்படி தானே பார்த்துருக்கோம். இந்த படத்தில் when Lakshmi ma'am, the way she's conceptualized the character is so fantastic that ஒரு strong headed a girl who knows what she wants, அவளுக்கு இதுதான் வேணும், and அது a go getter. Okay, so to get what she wants, எந்த லெவலுக்கு வேணா போவள், அந்த மாதிரி ஒரு பொண்ணு. and it is fantastic that she's actually done this. Coming to ஷபீர் வந்து படத்துல வந்து 2 ஹீரோயின் இருக்காங்க. ஸ்பாட்ல வந்து எல்லாருமே தான் உட்கார்ந்துருப்பாங்க. யார்கிட்ட வந்து ஷபீர் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருப்பாரு? நீங்க இவங்களை காட்டுவீங்களா? அவங்க தான், because ஜாஸ்தி காம்பினேஷன்ஸ் பியா கூட தான். சரி, ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி combination with me, but we were never used to talk so much. அப்படிதான் போட்டோ எல்லாம் எடுத்து ஆமா, அந்த போட்டோ ஷூட்ல நீங்க பார்க்கணும். அது பார்த்தாலே எனக்கு I feel very bad because I wasn't even a part of that this thing because this one didn't want me. சோ இந்த படத்தோட டீமோட தான் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஷபீர், உங்களுக்கு வந்து பியா, ஸ்ருதி இந்த 2 பேர் பேர்ல யாரு பேர் சொன்னா அப்படியே உங்களுக்கு பட்டாம்பூச்சி பறக்குது? நான் தமிழ்ல சொல்லிடுறேன். சொல்லுங்க, பியாக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அதனால தான் தமிழ்ல சொல்றேன். கஷ்டமான क्वेश्चन ஆச்சு. அப்படியா? 2 பேர் இல்லனா சொல்லிடலாம். பாருங்க, பியா அந்த பக்கம் காது மூடிக்கிறோம். சொல்லுங்க. இவ பேர் சொல்லுவான்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, நீங்க 2 பேர் டிசைட் பண்ணி வாங்க, நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. ஓவரா தெரியல. ஃபர்ஸ்ட் படத்துலயேவா? ஃபர்ஸ்ட் படத்துலயே 2 ஹீரோயின் கொடுத்திருக்கீங்க. அதான் மாமா உங்களுக்கு துளுவிட்டு போயிடுச்சு. சரி, நீங்க சொல்லுங்க. இன்னும் பதிலே சொல்லல நீங்க. Okay. What she's asking, I will tell you answer. She's asking what is her name. Hey. No. Okay, tell me what you Actually, I was asking what is her என் name. பேர் தான சுத்திங்க. அப்ப நீங்க வந்து ஸ்ருதின்னு சொல்லணுமா? He's given you the answer. Answer கொடுத்துட்டா. ஸ்ருதி, நீங்களும் இந்த ஷோல தான் இருக்கீங்க. ஓகேவா? I'm fine. ஓகே, ஒரு தமிழ் பொண்ணா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ருதி. ஆமா, வந்ததுல இருந்தே நல்லா இருக்காங்க. ஸ்ருதியும் ஷபீர் 2 பேரும் ஏதோ சண்டை போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஷோல இருக்கு. ஆக்சுவலி நாங்க ஷூட்டிங் பண்ணறது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கல. 2 ஹீரோயின்ஸ் இருந்தா எப்பவுமே. Actually, Pia is the heroine of the film. Shruti ஒரு important role பண்ணிருக்கா. She has done a cameo, I should say. But இவங்க 2 பேரும் செட்ல இருக்கும்போது எனக்கு பிரச்சனையே இருக்கல.
நான் ஷபீரும் ஸ்ருதி என்ன ப்ராப்ளம் இன்னைக்கு ஏதோ சண்டை போட்டிருக்காங்க எதுக்குன்னு இன்னும் எங்களுக்கு புரியல. பேசி தீர்த்துக்கலாம் இன்னைக்கு ஷோல சரியாயிடும். இல்ல we'll continue about the film. No please. ப்ளீஸ் டாக் அபௌட் வாக். வந்ததுல இருந்தே கேட்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். 2 பேருமே வந்து சரியே இல்லையா? அப்பப்ப சிரிச்சுக்கிறீங்க ஆனா வந்து டல்லாவே இருக்கீங்களே ஏன்? நான் ரொம்ப அவ்வளவு மோசமா பண்ணிட்டு இருக்கேன். இல்ல அவங்க எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? இந்த அவமானம் உனக்கு தேவையா மேம்? என்ன மேம் அப்படியா? இல்லடா சூப்பர். அப்படா ஓகே சரி. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றத நாங்க பிரேக்ல என்ன பண்ணோம் தெரியுமா? ஷபீருக்கு பர்த்டே வருது. ஓகே அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அண்ட் ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல அவன் எப்படி டேக்கிள் பண்றான்னு பார்க்கலான்னு ஸ்ருதியோட ஃபிளாட்ல கேமரா எல்லாம் செட் பண்ணி நானும் என்னோட டாட்டர்மா போய் எல்லாம் செட் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு we made Shruti propose to Shabir. Actually என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா அங்க ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து இங்க பிரியா will propose to him. I was praying God no. ஸ்ருதி எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? ஐயோ ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி அவன் பாத்துட்டான். இந்த ரியாக்ஷன் பாருங்க. பெஸ்ட் பார்ட் என்ன விடுங்க, நான் நோ சொன்னேன். ஓகே நோ வளர்னேன். நேக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க சிரிப்பா வருது. ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் டு சே. லைஃப்ல இது பண்ணிட்டே இல்ல. நான் யாருமே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இல்ல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்றேன் நான். என்ன மாதிரி ஒரு சாய்ஸ் நான் போய் யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவேனா? ஓகே எனிவே சோ இவன் ஃபர்ஸ்ட் நான் அதுக்கப்புறம் he stands up, he's like okay boss let's go. I'm like ஹே என்ன? and then he's like நான் கேமரா பார்த்துட்டேன். எங்க பாத்தீங்க? there is no camera. I'm going to that room right now. I'm like இல்ல that's a guest room. நீங்க அதுக்குள்ள எல்லாம் போக கூடாது. somebody else's room, don't go. இல்ல நான் போறேன். இல்ல no but Shabir tell me what do you think we'll work out? and then no listen so இது நான் இங்க உட்கார்ந்து do you think we'll work out? and Shabir is like வாங்கல அசட் வளைச்சிருக்கீங்க. ஸ்மார்ட்டா எல்லாம் டேக்கிள் பண்ணிட்டான். இங்க வந்து அவன் முகத்துல இது உண்மையா பொய்யா தெரியாம அப்படி கஷ்டப்படுறான். and she was continuing it. we were all trying to control our பாவம் பர்த்டே பேபியை போய் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க. இதுக்கு நீங்க வந்து ஏதாவது பண்ணியே ஆகணும் ஸ்ருதி. என்ன பண்ணலாம்? கேக் வெட்டலாம். சூப்பர். நான் தான் கேக் ஸ்பான்சர். first of all உனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட். காற்றில் மோதிடுமே கந்தா மண்ணில் மழையென பொழியுமே வாழ்க்கை அது போல தானே தோழனே நேற்று நடந்ததும் நல்லதே இன்று நடப்பதும் நல்லதே நாளை உனக்கான நாளே நண்பனே அண்ணாந்து நீ பார்த்த அண்ட் நீங்கள் வந்து ஸ்டோரி க்ரியேட் பண்ணும்போது யோசிச்சிருப்பீங்க கண்டிப்பாக எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுடைய ஜாபை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணால் தான் படம் வந்து நல்லா வரும் இல்லையா? ஸோ எல்லாருடைய கேரக்டருமே வித்தியாசமான கேரக்டர். உங்களுக்கு வந்து இவங்க தான்ப்பா செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுங்கள்? ரொம்ப கஷ்டமான கேள்வி இது. என்னன்னா இவங்கெல்லாம் அவங்க கேரக்டர்ஸ்குள்ளே போனாங்க சொன்னீங்க இல்லையா? இந்த படத்துக்கு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கொடுத்தது வந்து தம்பிராமையா சாரும் ஏஎல் அழகப்பன் சாரும். ஓகே அவங்க 2 பேரும் இந்த தெரி மாஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கேரக்டர்ஸ். 2 பேருமே அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. தம்பிராமையா சார் உங்களுக்கு தெரியும் அந்த டிராவல் ஃபுல்லா ஷபீரோட சூப்பர் எனர்ஜிங்க. வாட் எனர்ஜி. அவர் கூட நடிக்கும்போது யூ கோ லைக் பிசர்க். அவ்வளோ எனர்ஜி இருக்கு. அவர் ஒரு விஷயம் பண்ணும்போதும் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க. ரிஹர்சல்லாம் நான் சிரிச்சிட்டு இருப்பேன். ஐ வில் பி லாஃபிங். அண்ட் ரிஹர்சல் பண்ணும்போது நினைப்பேன் ஐயோ ஷார்ட்லயும் இப்படி சிரிச்சிட போறேன்னு. அந்த மாதிரி நடந்திருக்கா? ஷார்ட்ல சிரிச்சது இல்ல, ரிஹர்சல் நிறைய சிரிச்சிருக்கேன். எடிட்டிங் இப்ப பாக்கும்போது சிரிச்சிட்டே ஒரு 100 வாட்டி பாத்துருப்போம் நாங்க படத்தை. அப்ப அந்த 100 வாட்டி அவர் பண்ணறத பார்த்து சிரிக்கிறீங்க. ஓகே அந்த மாதிரி பயங்கரமா கீழே விழுந்து சிரிக்கிறதெல்லாம் அப்படித்தான் ஹியூமர் கிடையாது. யூ வில் என்ஜாய் இட். யூ வில் கெட் a smile. that sort of a humor. ஓகே பாலசரவணன் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ஏஎல் அழகப்பன் சார் சம மாசா பண்ணியிருக்காரு. பிளஸ் வைஜி மகேந்திரன் சார் அண்ட் அம்பிகா அண்ட் தலைவாசல் விஜய், கவிதாலயா கிருஷ்ணன். ஸோ அந்த மாதிரி வரிசையா நல்ல ஆக்டர்ஸ். ஸோ இட் இஸ் பீன் a pleasure working with all of them.
இருந்தேன், இன்னமும் நிறைய விஷயங்கள் இந்த ஷோல காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. பொதுவாக ஒரு படத்துக்கு கேமராமேன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தை எடுத்துக்கிட்டாலே நெருங்கி வா முத்தமிடாதே, ட்ரெய்லர், டீசர் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கேமரா ஒர்க் ரொம்ப அருமையாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம கூட இந்த செக்மெண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கிறது கேமராமேன் வினோத் பாரதி. ஸோ பொதுவாக ஒரு படத்துக்கு கேமராமேன் ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட டீசரையே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காரு. ஸோ இவரை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வெல்கம் பண்ணி ஆகணும். வெல்கம் பண்ணிடுறோம். தேங்க்யூ. ரெண்டாவது வெல்கம் பண்ணுறீங்க. தேங்க்யூ. வண்டி எங்கடா போகுது? காரைக்கால் போட்டுக்கு சார். வண்டியில் என்ன இருக்கு? எக்ஸ்போர்ட்டுக்கு வெங்காயம் லோடு ஏற்றிட்டு போகிறேன் சார். ஹை போயிடலாடா, கொன்றுவாங்க. நெருங்கி வா முத்தமிடாதே திரைப்படத்தில் கேமரா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்துக்குன்னு ஸ்பெஷலாக உங்களுடைய ஸ்டைல், உங்களோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில்? சினிமாட்டோகிராஃபி என்ன சொல்கிறதுன்னா, இந்த மேம் எனக்கு ஃபஸ்ட்டு என்னை கால் ஃபார் பண்ணும் போதே இந்த கதை சொல்லும் போதே பார்த்திங்கன்னா விஷுவல் ஓரியன்டாகவே இருந்தது. ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே அந்த அத்தனை பக்கமே ஃபுல்லாக விஷுவலாக தான் எனக்கு தெரிஞ்சது, ஒன்று கூட எழுத்தாக தெரியல. ஸோ அந்தளவுக்கு விஷுவல் கண்டென்ட்டாக இருந்த ஒரு சப்ஜெக்டாக தான் நான் பார்த்தேன். நான் நார்மலாக ஒரு இடத்துல நின்று ஃப்ரேம் வச்சு அது பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ட்ராவலில் இருந்திருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்? தட் இஸ் மெயின் திங். என்னென்னா படம் கதை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக ட்ராவலில் இருக்கும். ஓகே, வண்டி ஃபுல்லாக ட்ராவலில் இருக்கும். வேக்கம் பேஸ் சொல்லிக்கலாம், ஜிம்மி ஜிப் சொல்லிக்கலாம், ஹெலிகாம் சொல்லிக்கலாம், இந்த மாதிரினா எல்லாம் சொல்லிக்கலாம். நான் நினச்சினே இருந்தேன் கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம். ஆனால் கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறமே அவங்களே சொல்லிட்டாங்க, இந்த சீக்வன்ஸில் இது வரும், இது ஜிம்மி கொடுப்பேன், வேக்கம் பேஸ் கொடுப்பேன், ஹெலிகாம் கொடுப்பேன். ஐ வெரி சாட்டிஸ்ஃபைட். ஸோ இதெல்லாமே ஓகே, மேமே சொல்லிட்டாங்க, டெக்னிக்கல் ரொம்ப நமக்கு ஈஸியாகிடுச்சு அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் விட ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ரோட் ட்ராவல் ஆகும்போது எங்கள் வண்டி மட்டும்தான் போகணும், வேறு எந்த வண்டியுமே போகக்கூடாது. ஸோ பெட்ரோல் ப்ரைஸஸ் அந்த நாளில் நடக்கிற ஒரு நாள் கதை. ஸோ அதுக்காக நாங்கள் மெனக்கட்டது. தட் மீன்ஸ் ஹோல் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, கேமராமேன் அசிஸ்டன்ஸ்லேருந்து, ஆர்டிஸ்ட் சபீர்லேருந்து எல்லாருமே அதுக்காக மெனக்கட்டாங்க. எதுக்காகனா, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் யாருமே ஒர்க் பண்ண, ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ண அவசியமே கிடையாது, யாருக்கும் தெரியாது. பட் எல்லாருமே டிராஃபிக்கை பிளாக் பண்ணதே பெரிய விஷயம். இதில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருந்தது. அதில் ஒரு காமெடி செக்மெண்ட்ஸ்லாம் நிறைய வெரி சீரியஸாக போயிட்டு இருக்கும் போதெல்லாம் நிறைய காமெடி செக்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் வெரி எனர்ஜியாக எங்களுக்கு இருந்தது. நாங்கள் அனிமல்ஸ் எல்லாம் பிளாக் மணின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காரு. அவர் எல்லாரும் வண்டியை நிறுத்திட்டு இருந்தாரு, அவர் மாடுங்களை நிறுத்திட்டு இருந்தாரு. நான் இங்க சொல்ல விரும்புறேன்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ, பிகாஸ் இந்த டிரெக்ஷன் டீம்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லா படத்துக்கும் அவங்களுக்கு தேங்க்லெஸ் ஜாப். ராவும் பகலுமா உழைக்கிறது அவங்க தான். இந்த சினிமா மேல அவ்வளோ ஒரு பேஷன், அவ்வளோ ஒரு வெறியோட உள்ளவராங்க. ஸோ எந்த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸோட உழைப்பு இல்லாம எந்த படமுமே வெளியே வராது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் மை ஏடிஸ். இந்த ப்ரோக்ராமில் நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், வித் யுவர் பர்மிஷன் மேம். என் லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வரேன். நான் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வந்துடுவேன், எனக்கு ஆசை இருக்குது. ஆன பிறகு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட்டு, ஒரு சின்னதாக ஒரு இடம், ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, அந்த இடத்த முதல்ல நான் எதுக்காக விட போகிறேன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஹூஸ் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்ன சொல்கிறது, காசு இல்லாமல் எழுதணும்னு நினச்சிட்டு அந்த பென் இல்லாமல் பேப்பர் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அந்த வீடு இருக்கும். அது எவ்ரி மந்த் நான் சம்பாதிக்கிற பணம் அந்த பேப்பரோ பென்னு எல்லாமே இருக்கும். அது நான் கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. காட் ப்ரே பண்ணணும். அந்த வந்த உடனே நான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணேன். எல்லா ஐடிஸும் வாங்க, நீங்கள் உங்கள் பாட்டு எழுதுங்க, உங்கள் பாட்டு படம் போய் ஒர்க் பண்ணுங்க, எந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் கேளுங்க, நான் கேட்கவே மாட்டேன். இந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கு ஏதாவது இல்லை, எனக்கு அது ஒரு விஷயம் சொல்லணும். பட் இது பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது கண்டிப்பா ஒரு ஸ்வீட்டான
கேமராமேன் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லார்கிட்டயும் பேசினதுலேருந்து எனக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா உங்கள் எல்லாருடைய கேரக்டர்ஸ்லையுமே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக வந்து டீம் இன்டர்வியூஸில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு கேள்வி கேட்போம், மக்கள் உங்கள் படத்தை வந்து பார்க்கணுன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ இந்த ஷோவில் நான் கேட்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன், பிகாஸ் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான மூவியாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பேசின விஷயத்துலேருந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த இன்டர்வியூட க்ளோசிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய படத்தோட பாடல் ஏதாவது எல்லாருமே சேர்ந்து யாரும் பார்க்காம நெஞ்சில் பூ பூக்கும் நேரம் நேரம் எங்கோ போகும் மேகம் எங்கு தூராதோ யாரும் சொல்லாம தூரம் போகுது இந்த தூரம் தூரம் வார்த்தையெல்லாம் பேசி பேசி தீராதோ. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஷோ. நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருக்காகவும் ரிலீஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ஷோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is me, Farina, and நெருங்கி வா முத்தமிடாதே டீம் saying bye bye. Bye. See you, bye.